நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா உச்சி மலைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா சின்சான் வீட்டில் சன்ரைஸ் பார்க்கணும்னு ஒரே டார்ச்சர். அதான் ஒரு நாள் கூப்பிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டு வந்தேன். சின்சானை பார்த்துட்டியா, வீட்டுக்கு போகலாமா? இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அதை பண்ணிட்டு தான் போனோம். என்னதான் இருந்தாலும் சன்ரைஸும் நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். அடச்சை, அதுக்காக வந்தேன். நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன்டா. என்ன விஷயம்னு கேட்டல, இதுதான் அந்த விஷயம். ஏய், இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு தில்லுன்னு ஒன்று அனுபவிப்ப. எங்க தள்ளி விடு பாப்போம். ஐயோ, என்ன டேய் சின்சான், நான் பேசுறது கேக்குதாடா? ஒருவேளை ஒரேடியா போய் சேர்ந்துட்டானோ? சின்சான், என்ன விட்டு போயிடாத சின்சான். உன்னை நான் காப்பாத்து. ஃபர்ஸ்ட் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்க. மூஞ்சில தண்ணிலாம் அடிச்சு பார்த்துட்டேன். இந்த சின்சான் ஏஞ்சிக்கிற மாதிரி இல்லை. சின்சானை ஏஞ்சிக்கிடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வேற வழியே இல்லை. அந்த குண்டை டாக்டர் ஜட்காவை கூப்பிட்டு வேண்டிதான். அவன் மட்டும்தான் சின்சானை காப்பாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் பார்க்க முடியும். டாக்டர் ஜட்காவே வீட்டில் இருப்பானா என்னன்னே தெரில. ஏன்னா அவன் வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்டு மற்ற வீட்டு சாப்பாடையும் போய் சாப்பிட்டுட்டு தான் வரும் இந்த நாய். அப்படி தான் ஒரு நாள் 5 கிலோ அல்வா 10 கிலோ லட்டு வாங்கி வச்சிருந்த வீட்டில். இப்படி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த லட்டு ஹல்வாலாம் காணும். பார்த்தா இவன் வயிற்றுக்குள்ளே இருக்கு. ஐயோ, வழக்கம் போல் இவன் அவன் வீட்டில் இல்லை போலையே. இப்போ எந்த வீட்டு சாப்பாடை தின்ன போயிருக்கானோ? ஐயோ, சாப்பிட்டு இங்கே தான் வந்து கக்குவான். அப்போ பார்த்துக்க உன்ன. டேய், இதை வேறு திறந்து போட்டே போயிட்டான். ஸ்மெல்லு கப்பு அடிக்குது. ஃபஸ்ட்டு போய் யூடியூப்பில் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கும் காப்பாற்றணும். ஏய் சின்சனே, நீலாம் பயப்படாத, நான் சின்சனே பொழைச்சிக்கிட்டியா? சரி, என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்க பார்ப்போம். நீ என்ன அடுத்த வருஷத்துல நீ பிரைம் மினிஸ்டரா பாருடி. நீ நம்மளல ஒரு மேஜிக் பண்ணி காட்டுற மாதிரி படுத்து பாரு. அடச்சை, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா? டேய், போய் மூஞ்ச கழட்டு வாடா சின்சனே. என் பேர் கடலைமுத்து. நீ என்னை எட்டி மீது மிகப்பெரிய தப்பு செய்து விட்டாய். அதனால உனக்கு தண்டனை கிடைக்கும். இது என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு? ஏய் சின்சனே, கீழே வாடா. நீ 71 வயசுல காண மண்டைய போட போற. நான் பார்த்து கொண்டிருப்பது நிஜமா தவறா? நிஜமே தான். இதை நான் விட்டுவே கூடாது. இந்த பாபா விட்டோம்னா நான் ஃபேமஸ் ஆக முடியாது. இந்த பாபா வச்சு நானும் ஃபேமஸ் ஆவேன். நான் வந்துட்டேன். கடலை முத்து பாபா வாழ்க. ஐயா, என்ன கிளவா, நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். போய் இவனை கும்பிடுறிய? உங்க அம்மா அப்பாவை என்னைக்காச்சும் கும்பிடுக்கியாடா? இல்லை, என்ன இப்போ அதுக்கு? டேய் சின்சனே, மரியாதையா சொல்றேன், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்வது? நான் சின்சான் அல்ல, நான் கடலைமுத்து. நான் நினைத்தால் நீ கைது கூட ஆவ. இது நான் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகுவேன். டேய், காமெடி பண்ணாதடா, நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. என்னங்க இது, போலீஸ் வருது. மரியாதை ஸ்டேஷன் பேசிட்டு போல. எதுக்கு சார்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற? இப்போ எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதான் உனக்கே தெரியுது, ஆனால் நீ அரெஸ்ட் ஆகிருக்க. சரி, வண்டி எடுங்க போவோம். மாமனா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். எதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணியா? அதை தான் சார் நான் அப்பத்துலேருந்தே கேட்டிருக்கேன். எதுக்கு அரெஸ்ட் ஆனேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சைன் போட்டு போல. சரி, நான் சைன் போட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வியில? சார், இன்னைக்குள்ள நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோமா? ஏன்னா நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ பாரு, நான் ரன்னிங்கில் இறங்க. ரன்னிங்கில் இறங்கினது எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் கடலை கொஞ்சம் கவனிச்சிடுவோம். நம்ம ஓடியே வீட்டுக்கு வந்துட்டோம். கடலை, ஏய் என்னடா இது,
இங்க ஃபுல்லா ரேசிங் வண்டியா இருக்கு. ஏன் வண்டி எங்க? என்ன ஹெலிகாப்டர்லாம் இருக்கு? இவ்வளோ பெரிய பெரிய வண்டிலாம் இருக்கு. ஆனா என்னோட இத்து போன வெள்ளை கலர் வண்டி எங்கடா போச்சு? எங்கடா தூக்கி விட்டுருக்கீங்க? ஐய் என்னடா ஏன் வண்டி தூக்கி அங்க தூக்கி பார்க் பண்ணுது? நானே சர்வீஸ் பண்ணாம ஓட்டிட்டு இருந்தேன். இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த வீட்டோட துரத்திட்டு நீங்க இந்த வீட்டோட ஓனர் ஆளான்னு பாக்குறீங்களா? ஏய் என்னடா இது? இங்க என்ன பார்ட்டி போயிட்டு இருக்கா என்ன? என்னடா நடக்குதுங்க? சின்சன் கடலை என்ன நடக்குதுங்க? இது என் பக்தர்களின் கூட்டம். நீ அனாவசியமாக தலையிடலாம் அப்பேரிக்க மாட்டியா? ஏய் இங்க போறியா? நான் சுட்டு தரமா? ஐயா ஐயா இன்னும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எதுவுமே பண்ணல. ஐயா இந்த நாய் கூட என்ன மாதிரி இல்லை. அந்த பஞ்சு மிட்டாய் தலையின வச்சு இந்த நக்க சொல்லு. எனக்கு இந்த ஒரே வீடு, அதோட என்ன துரத்தி அடிச்சிட்டானுங்க. நான் எங்க போவேன்? இந்த வண்டி கூட எடுத்துட்டு போக முடியாத. ஐயா உங்களை 12 மணிக்கு லைவ் கான்செப்ட் கூப்பிட்டாங்க, போலாமா? சரி வண்டி எடு போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைத்து பக்தர்களும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. இப்பொழுது நாம் போன வீடியோவோட ரேண்டம் ஷாட்டோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சி லவர் தினேஷ், தேங்க் யூ. வாசன், தேங்க் யூ. உங்களுக்கு ரேண்டம் ஷாட் வேணும்னா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் தான் சொல்லுவேன் ரேண்டம் ஷாட்டோட. பக்தா வா போலாம், நேரமாகி விட்டது. இதோ வந்துட்டேன் பாப்பா, நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க. டேய் பக்தா, ஏதாவது தீவிரவாதியை நான் அடித்துட்டால் நீ என்ன பண்ணுவாய்? ஐயா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கவர்மெண்ட் 24/7 hours போலீஸ் உங்க வீட்டில் இருக்கும். உங்களுக்கு 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இவங்களை தாண்டி என்ன யாரும் அடிக்க முடியாதா? ஐயா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களை அடிச்சா தூக்கு தண்டனை தான். சரி லைவ் கான்செப்ட்கான டிக்கெட் எவ்வளவு ரூபாய்க்கு வித்து இருக்குது இன்னைக்கு? ஐயா எங்க ஐயா பார்த்து சொல்றேன். ஐயா 2 கோடியே 40,03,000. என்ன பக்தா இன்னைக்கு டிக்கெட் கம்மியா போயிருக்குது? என்ன கொஞ்சம் அதிகமா பப்ளிசிட்டி பண்ணு, அப்பதான் இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க டிக்கெட்டை. ஐயா நீங்க தான் இப்போ ட்ரெண்டிங். கடவுளே வந்து சொல்லும் கடலை முத்து. ஓம் கடலை முத்து வாழ்க, ஓம் கடலை முத்து வாழ்க. என்னப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க நலமே எனக்கு போதும். உங்களுக்கு என்னோட அருள் வேணா என் வீட்டுக்கு வந்து அருள் பெற்று போங்க. இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னாங்க, இந்த கான்செப்டுக்கு வரவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்களா? அந்த சின்சன் அந்த கடலை இன்னும் ரோட்டு சைடில் நிற்க வச்சுட்டானே. நான் வீட்டில் என்னது இது? எனக்கு ஏதோ போஸ்ட் வந்திருக்கு. என்னது வேர்ல்டு லெவல் ட்ரெண்டாகவும் கடலை முத்தா லைவ் கான்செப்ட் வீடியோவா? இங்கே பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கே. இந்த கடலை கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கான். இவன் பிஸ்னஸ் பண்ணதுக்கு அவன் கடவுள்கிட்ட பேசினாதான். என்ன இது நம்புற மாதிரியா இருக்குது? அதையும் பார்க்கறதுக்கு காசு கொடுத்து மக்கள் வராங்களே. என்ன ஜனங்களோ, முட்டாள் ஜனங்க. ஃபர்ஸ்ட் போய் டோரிமான்ட்ட ஏதாவது கேட்டு பார்ப்போம். அவன் நினச்சா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான். நம்ம டோரிமான் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரேண்டம் ஷவுட் அவுட் வரும். டோரிமான் வீட்டில் இருக்கியாடா? அவங்க அம்மா அப்பாவும் காணும், டோரிமானையும் காணும், நோபிட்டாவும் காணும். அவன் எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வைப்பான்னு நினைக்கிறேன். டோரிமான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. என்ன ஹெல்ப்டா? சொன்னதுல தெரியும். இந்த கடலை முத்தை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் அந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்குமே, அந்த கடலை முத்து தான். மிகப்பெரிய சக்திவா இந்த பாபா வச்சுடா. நானே அவன்கிட்ட தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. டேய் முட்டாளே, அவன் சின்சன்றா. அவன் மலையில இருந்து கீழே வந்து மண்டை குழம்பி போச்சு அவனுக்கு. அதான் அவனை குணப்படுத்த ஏதாச்சும் உன்ட்ட டிவைஸ் இருக்கான்னு கேட்க வந்தேன். ஏதாச்சும் டிவைஸ் இருக்கு அவனை குணப்படுத்த? இப்போ எதுவும் இல்லை. டாக்டர் கிட்ட ரிப்பேர் பண்ண போட்டிருக்கேன். நம்ம டைம் மிஷின்ல ஏதாச்சும் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். டோரிமான் அவனை எப்படியாச்சும் குணப்படுத்திடணும். பழைய சின்சன் எப்படியாச்சும் வந்துடணும். நீ எதுக்கும் பயப்படாத. இந்த டோரிமானை நம்பி வந்துட்டல, அந்த கடலை முத்து அதாவது அந்த சின்சன் இன்னைக்கு சரி பண்றேன் பாரு அவனை. நம்ம சின்சனை சரி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு பாருங்க. இதோ இருக்கு டைம் மிஷின். இதை வச்சு அந்த சின்சனை எப்படியாச்சும் சரி பண்ணிட்டோம் இன்னைக்கு. டேய் ஃப்ராங்க்லின், இங்க வா என் பக்கத்துல. இதுவோட டைம் மிஷின் ரோட்ல ஓடிட்டு இருக்கு. டேய் என் டைம் மிஷினை கலாய்க்க வேலையே. இப்போ பாரு நம்ம டைம் டிராவல் பண்ண போக நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. நான் வந்துட்டோம். டேய் இன்னைக்கு தான்டா நீ சின்சனை மலைக்கு கூட்டு போக. அதை எப்படியாச்சும் போய் தடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், சின்சன் பழைய மாதிரி ஆயிடுவான். சீக்கிரம் போடா. நீ இதை மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கேன், மறுபடியும்
சின்சான் கடவுளாயிடுவான். சீக்கிரம் போடா. நான் சின்சனை எப்போ மலைக்கு கூட்டு போனேன்? 6:30க்கெலாம் கூட்டு போயிட்டேனே. 5:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுமே. ஐயோ டோரிமான் சீக்கிரம் வாடா. நம்ம எப்படியாச்சும் போய் அதை தடுத்துக்கணும் இன்னைக்கு. டோரிமான் ஏறிட்டியா? வா இப்போ போயிடலாம். எப்படியாச்சும் அதை போய் தடுத்துக்கணும். இன்னைக்கு தடுக்கலன்னா அவ்வளோதான். மறுபடியும் சின்சன் கடவுளாயிடுவான். கடவுளாகி மக்களையும் சித்தவாதம் பண்ணுவான், என்னையும் சித்தவாதம் பண்ணுவான். எப்படியாச்சும் அவனை தடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த சின்சன் மலைக்கே போகக்கூடாது. மலைக்கு போனால் மறுபடியும் கடவுளாயிடுவானே. ஐயோ முட்டிட்டேனா? என் வண்டியிலே நான் முட்டிக்கிட்டேன். டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. சீக்கிரமா போய் அவனை தடுத்து வா. இன்னைக்கு மலைக்கு போயிடக்கூடாது. அதுவும் சரிதான். ஆனால் டோரிமானை கவலைப்படாத, நம்ம டைம்க்கு வந்துட்டோம். என்னதான் அந்த பழைய ஃப்ராங்க்லின் கிளம்புவோம். ஃப்ராங்க்லின் என்னடா புஷ்அப் எடுத்துட்டு இருக்க? ஆமாம்மா நான் காலையில் புஷ்அப் தான் எடுத்துட்டு இருந்தேன். இங்கே பாடா, நீயாடா என்ன மாதிரியே இருக்க? எங்கேருந்து வந்த? டேய் நானும் நீயும் ஒன்றுடா. நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்டா. உன்னைய நான் எப்படி நம்புவேன்? ஐயோ அந்த நாய் வேற நம்பி தொலை பண்ணுதே. டேய் நேற்று கூட ஆயா காதுல இருந்து தோட இருக்குன்னு செருப்படி வாங்கினேன், ஞாபகம் இல்லை? ஆமாம் ஞாபகம் இருக்கு. அப்படி நடந்துச்சே. சரி இப்போ எதுக்கு வந்திருக்க ஃப்யூச்சர்ல இருந்து என்ன பார்க்க? டேய் அதை ஏன்டா கேட்க? இன்னைக்கு நீ மலைக்கு கூப்பிட்டு போகல சின்சனை? ஆமாம் மலைக்கு கூப்பிட்டு போகுதுன்னு சொன்னேன். தயவு செஞ்சு அவனை கூப்பிட்டு போகாதடா. எதுக்கு? டேய் நீ பேராசூட் டைவிங் பண்ணும்போது சின்சன் கீழே விழுந்து அவனுக்கு மென்டல் ஆயிடுவான்டா. அவன் கடவுள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டான்டா. எது 2 கோடி ரூபாயா? அந்த தமா துண்டுக்கு சின்சனுக்கா? அதான் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாத. சரி நல்லதுக்குன்னா நான் சின்சனை இன்னைக்கு கூப்பிட்டு போல. பாஸ்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த சாப் திருந்தவே மாட்டான். எங்கே பார்த்தாலும் பேண்டு வச்சிருவான். டேய் டோரிமானு வந்த வேலை முடிஞ்சிச்சு, வா போவோம். டேய் சீக்கிரம் வாடா. அந்த டைம் மிஷின் பக்கத்துல நின்னுக்கோ. நான் உன்னை பிரசன்ட் கூப்பிட்டு போவேன். இந்தா இப்போ நம்ம பிரசன்ட் போயிட்டோம். டேய் இப்போ போய் சின்சனை போய் சின்சன் கண்டிப்பா குணமாயிருப்பான். நீ சொன்ன மாதிரி அந்த ஃப்ராங்க்லின் சின்சனை கூப்பிட்டு போனா கண்டிப்பா குணமாயிருப்பான். இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கோ. டேய் டோரிமானு இந்த உதவி நான் மறக்க மாட்டேன்டா. நான் போய் சின்சனை பார்க்க. ஐயோ ப்ரெசென்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி நான் திருந்த மாட்டேன். இந்த வண்டி முட்டுறதே என் வேலையாக போச்சு. டேய் சின்சன் குணமாக்கணும். சின்சன் என்ன சின்சன் காணும் அப்படி கான்செப்ட் விட்டேன்னா? சின்சன் இங்கே இருக்கான். சின்சன் நீ குணமாயிட்டியா? இது ஒரு பெரிய கதை. நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்த தெரியுமா? சரி விடு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கும் வேண்டம் ஷவுட் அவுட் வரும்.